வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு இனிய நாள். திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு முன்னால் இறை வாழ்த்தோடு TMS கண்ணனுடைய பாடலோடு பட்டிமன்றம் ஆனது துவங்குகிறது. யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புவியரசோடு எமக்கும் ஒரு தரிகாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம். தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரும் பெரும் இடத்தில் இல்லாதவன். பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரும் பெரும் இடத்தில் இல்லாதவன். தேடும் சபை அறிந்து செல்லாதவன். அரசோடு எமக்கும் ஒரு தரிகாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? காலிட்ட சலங்கைக்கு சரி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? காலிட்ட சலங்கைக்கு சரி வேண்டுமா? சிறுத்தவும் இடையாட இசை வேண்டுமா? சிறுத்தவும் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு நயம் வேண்டுமா? யார் தருவார் இந்த அரியாசனம், புவியரசோடு எமக்கும் ஒரு தரிகாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம். வன பத்ரகாளி அம்மா. நிகழ்ச்சியை துவங்கி வைத்த TMS கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்குள் செல்லலாம். நம்முடைய திருவேங்கடம் ஐயா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த தலைப்பை ஒட்டி திருமணத்திற்கு பின்புதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று பேச வருபவர் இந்த மண்ணின் மைந்தன், உங்களுக்கெல்லாம் நன்று அறிமுகமானவர், உங்களுடைய ஆசிரிய பெருமானாக விளங்கக்கூடிய திருவேங்கடம் ஐயா அவர்கள் பேசுகிறார். அவரை தொடர்ந்து இல்லை திருமணத்திற்கு முன்னால் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் அறிமுகம் அவருக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா, தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப்பில் உங்கள் இல்லத்திற்கு வந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பானலாக தமிழ்நாடு பூரா பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கணும். அப்படி பாதுகாவலராக விளங்கக்கூடிய கொங்கு மண்டலத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, இப்பொழுது அவர் நடனம் ஆடுறதுலேருந்து கொஞ்சம் மாறி இயலிருந்து இசைக்கு வந்து, இசையிலிருந்து நாடகத்திற்கு வந்து இப்பொழுது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற மஞ்சுநாதன் அவர்கள் பேசுகிறார். நாம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இவரெல்லாம் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நயன்தாராவை கூப்பிட்டா வந்துருவாங்க.
அசீனை கூப்பிட்டா வந்துருவாங்க. ஆனா மஞ்சுநாதன் கிட்ட டேட் வாங்குறது ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க பல டைரக்டர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அடுத்து அவரை எதிர்கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுநாதனை அடுத்து பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா மஞ்சுநாதனை எழுத்து பேசுறதுன்னே கோவையினுடைய சிங்கமாக விளங்கக்கூடிய கோவை சத்யா அக்கா வந்திருக்காங்க. அகடவகடன் தொடங்கி அசத்த போவது யாருங்கிற வரைக்கும் முதல்ல தொலைக்காட்சியில் தோன்றிய பட்டிமன்ற முதல் பேச்சாளர்னா சத்யா அக்கா தான். அந்த மாதிரி சத்யா அக்கா பேசி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இசை குயிலாக விளங்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் டிஎம்எஸ் கண்ணன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். டிஎம்எஸ் கண்ணனை தொடர்ந்து விஎல்பி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக விளங்கக்கூடிய தமிழ் மாணிக்கம், சிங்கப்பெண்ணாக விளங்கக்கூடிய தமிழ் மாணிக்கம் அக்கா அவர்கள் பேச இருக்கின்றார். எங்க பட்டிமன்றத்துக்கு அவங்க தான் ஐஜி மாதிரி அவங்க தான். எங்க போனாலும் எங்களுக்கு பாதுகாவலராக அவங்க இருப்பாங்க. பஸ்ல யாராவது எங்களுக்கு இடைஞ்சல் ஆயிடுச்சுன்னா அக்கான்னா போகுது, அவனை வந்து அவன் பஸ் விட்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு அருமையான காவல்காரனாக விளங்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மாணிக்கம் அக்கா அவர்களை தொடர்ந்து அருமை சகோதரர், வளர்ந்து வருகின்ற நாடறிந்த பேச்சாளர், மிகச்சிறந்த ஆய்வாளராக விளங்கக்கூடிய நம்முடைய அருமை தம்பி பிரேம் கண்ணதாசன் அவர்கள் நிறைவு பேச்சாளராக பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு விரலிசை வித்தகராக விளங்கக்கூடிய எங்களுடைய பத்மநாபன் அண்ணா அவர்களும், தேனியுடைய இன்னிசை மலையாக விளங்கக்கூடிய அருமை சகோதரர் உமாநாத் அவர்களையும் உங்கள் முன்னால் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க்கைனா என்ன? வா கை வெற்றி, வா கை வெற்றி. அப்ப வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி பயணத்தை நாம் துவங்குகின்றோம். அந்த வெற்றி பயணத்திற்கு எங்கு ஆரம்பிக்குதுன்னா, பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம்னு ஒரு வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு கனா காணும் காலமாக இருக்கின்றது. அந்த காலத்துல தான் மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால ஆசை நாயகன் அஜித் குமார் மாதிரி இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்ஜத் கான் மாதிரி இருக்கிறேன். எங்க அம்மா சோறு போட்டு என்னை வாலிபன் ஆக்கினான். என் பொண்டாட்டி சோறு போட்டு என்னை கிழவன் ஆக்கினா, குண்டாக்குனா. அப்ப இந்த மாதிரி நகைச்சுவையாக பேச இருக்கின்றார்கள். பேசுறது மட்டும் இல்லை, பாடவும் செய்ய போறாங்க. அப்படி அருமையான ஒரு பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அப்போ வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னால தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா பளபளன்னு பப்பாளி பழமாட்ட நம்ம பிரேம் கண்ணு. அதுக்கடுத்து வலுவலுன்னு பீன்ஸ் ஆட்ட நம்ம கண்ணன். இன்னைக்கு அமாவாசை தானே, இங்க காணாம போயிட்டாரு மஞ்சண்ண. நான் போய் முருகன் கோயில் கிட்ட குடிச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியாதா? காண தேர்றாரு, அலையிறாரு. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை, நாம என்னடா இப்படி ஆயிட்டமா சொல்லி போட்டு நான் போய் வண்டி எடுத்துட்டு போய், அண்ணா வாங்க மதிக்குட்டி வாசாமி வர்றேன் கூடவே வந்தார் வீட்டுக்கு. அப்படியே பார்த்தா அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த பவுடரை போட்டு பளபள நாய் கொண்டு வந்திருக்க. பாருங்க, எல்லாரும் முகத்தை பாருங்க. முகத்தை காட்டி மூடி கொண்டது நாயமா. பவுடர் அடிக்காமையே நாங்க அன்னைக்கு அழகா இருந்தங்க ஐயா. இன்னைக்கு பவுடர் போட்டாதான் அழகாகிற அளவுக்கு நீங்க ஆக்கிட்டீங்க. இல்ல, இன்னைக்கு பாருங்க, அவங்க வந்து ஏன் தெரியுமா, இன்னைக்கு நாம கொஞ்சம் பளபளன்னு வந்தா தான் முடியுங்கிறதுக்காக போட்டுட்டு வந்திருக்காங்க. திருமணம்னு என்னங்க சும்மா நடந்து போயிருச்சா? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகிரகங்கள் கோயிலுக்கு வேண்டி 8 திசைகளில் இருந்து நம்ம பொண்ணு பார்க்க போறோம். 8 திசைகளுக்கும் போனோம்.
எல்லாரும் ஒரே திசைக்கு போக முடியாது. 8 திசையில போய் பொண்ணை பார்த்து, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து, மாமனாரை பார்த்து, மாமியாரை பார்த்து, கொழுந்தனாரை பார்த்து, கடைசியில கொழுந்தியா இருந்தா நல்லா இருக்கு சொல்லுவாங்களே. சீரகம் இல்லாத சாறு ஒரு சாரும் அல்ல, சிறு குழந்தையா இல்லாத வீடு ஒரு வீடும் அல்ல. சும்மா ஒண்ணு கிடைக்கிற பொண்ணு அங்க போற அங்க நல்லா இருக்கு வந்தா இங்க வந்து சிரிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லைன்னா பேச முடியுமா? என் பொண்ணை கொடுத்து போட்டு நாங்க வர்ற கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த மஞ்சுக்குட்டிக்கு. இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து 8 திசைகளும் சென்று 7 சுரங்கை, எத்தனை இசைகள். இந்த கேரளால இருந்து வரும் ஜண்டமேளா அது ஒரு பக்கம் அடிக்குது, நாதஸ்வரம் அடிக்குது, எல்லா பக்கம் அடிச்சு அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்க. இப்போ ஆமாங்க, வந்த வினாடி லட்சுமி மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டால. முத்தூட்ல வச்சிருக்கிறேன். முத்தூட்ல நீ கொண்டு வைக்கிற மதுரையில சாமி திருமணத்துக்கு முன்னால கோயில் என்னன்னு தெரியல, கோபுரம்னா என்னன்னு தெரியல, சாமின்னு என்னன்னு தெரியல. கோயில் திருமணம் ஆச்சோ இல்லையோ, குழந்தைய பெத்தாச்சு. கோயிலுக்கு போய் பேர் வைக்க, மொட்டை அடிக்க, கரகாட்டம் ஆட, காவடி ஆட்டம் ஆட, வேலாட்டம் ஆட. பொய்யா இது நிஜமா? பொய்யா நான் பொய் சொல்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தர்தர் எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்காரர? கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமா சொல்லுவாங்க, அது தனியாக கிடந்து நான் ஒரு மரியாதையே கிடையாது. ஊர் சுத்தி, தண்டச்சோறு, தனி டேங்கு, அப்புறம் என்ன தெரியுமா, புகபோக்கி, எத்தனை இனத்தை சரி பண்ணி அழகா ஒரு புனித மனிதனை வந்து புனிதனமா ஆக்குனதே ஒரு திருமணம் தான். சுகர் வந்து பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானுங்க. இல்ல 0 வாட்ஸ் இருந்த பல்ப 1000 வாட்ஸா மாத்துந்து. நல்லா பாருங்க இப்ப எப்படி இருக்காங்க பாரு. எப்படி வாழணும், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்லுன்னார். மனுஷனுக்கு ஒரு சொல்லுதான் இருக்கணும். ராமர் எப்படி கோதண்டம்னு ஒரு வில்லு வச்சிருந்தாரு. அந்த அம்பை எய்தார்னா எதிரியை தாக்கிட்டு மீண்டும் அந்த அம்புரா தொழில் வந்து உட்கார்ந்துக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லுதான் இருக்கணும். சம்சாரம் ஒண்ணுதான் இருக்கணும். அதுதான் சந்தோஷம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒப்பற்ற வாழ்வு வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கை நெறியை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவருடைய பேச்சில். இன்னைக்கு 70 ஆண்டு காலத்தை அவர் நிறைவு செய்திருக்கின்றார். நான் எடுத்துக்காட்டு, நான் எங்கேயும் போகல, என்னுடைய வாழ்க்கையே அப்படியே நான் பயணித்து வந்துட்டு இருக்கிறேன். அப்ப 60 ஆண்டு காலத்துல நான் பார்க்கும்போது எனக்கு நல்ல பிள்ளைகள், நல்ல துணைவி, நான் நினைத்தது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரப்பிள்ளைகள். இதுதான் திருமணத்துக்கு பின்னால கிடைக்கிற மகிழ்ச்சி தான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி என்று அவருடைய அணிக்கு நல்ல தாப்பா போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஷாம்பு போட்டு குளிக்கிறது நல்லதா, சிவக்கா போட்டு குளிக்கிறது நல்லதான் ஒரு பொண்ணு கேட்டா. ஆனா இன்னொரு பையன் சொன்னா தாப்பா போட்டு குளிக்கிறதா நல்லதுன்னா. அந்த மாதிரி அவருடைய அணிக்கு நல்ல தாழ்பாலை போட்டு அவர் வச்சுட்டார். அவருக்கு இணையாக அவர் பேசுறதெல்லாம் உண்மையா அது இல்லைங்க. மனுஷன் படுற பாடு, அல்லல் பட்டு, அவதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, நாய்ப்படாத பாடுபட்டு வீட்டுல பொண்டாட்டிக்கு பட்டுன்னு எடுத்து கொடுத்தா அவ அதை கட்டிட்டு சும்மா இருக்கிறாளா? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் காமிக்கிறான், எங்க வீட்டுக்காரர் பட்டி மாற்ற பிளேஸ் பட்டு வாங்கி எடுத்து கொடுத்தாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரி போய் கேட்கிறான், ஏன்னா உன்னை கட்டி எனக்கு ஏதாவது சுகம் கிடைச்சதா? அப்படியே பார்க்கிறான். அப்படியே பார்த்துட்டு கேட்கிறான், ஆண்களுக்கு ஒரு பாதுகாப்பு காவலனாக வந்து உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திருக்கின்ற அருமை சக நண்பர் மஞ்சுநாதன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ ஹலோ ஆடிட்டாலும் ஆசை தரும் 1000 இன்பம் வரும் வரும் வரும். நான் சிவசிவான சிவன வருந்தியல்லோ, சிவபாதஞ்சரம் மட்டு முன்ன வருந்தியல்லோ, மும்பாதஞ்சரம் மட்டு சரணாஞ்சரம் மண்ணே
தாயவனத்து பத்திரகாளி சாச்சனம்மாவும் பாதம் அவன் அண்ணலிட்ட பத்தினியால் நீண்டும் தாமரையா ஒத்தக்கல் மேட்டிலே ஒரு சாஞ்ச காட்டிலே ஒத்தக்கால் மண்டபத்திலே இருந்து வரம் கொடுக்க இல்லறதும் பேர் இருக்க வனத்தாளும் தாயே குளத்தாளும் தேவி வந்தரங்க வேணும் அம்மா ஆத்தா பத்திரகாளினி பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டேடு லாடகண்ணி சண்டி பொண்டி சாமண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கமே அம்மா நீ பிறந்த மலையாள எல்லை விட்டு குளங்காக்க வந்தவளே உனக்கு பாலால் ஒரு அபிஷேகம் பழத்தால் ஒரு அபிஷேகம் கோத்தக்கால் மண்டப வீதியிலே ஊரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து போட்டாங்க ஒரு பிரி நூலு எடுத்தாங்க ஒரு பிரி மண்ணு தாயே பத்திரகாளி நான் பறந்து அழைக்கிறேனே நீ எந்த முகம் போனாலும் இந்த முகம் பார்க்க கூட்டக்கிளறியிலே 7 கண்ணி மேல் இறங்கி பறந்தாடி வர வேணும் அம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதான் கையாளு வேற அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதான் கையாளு வேற அல்லை கட்டுமா குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்தால அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசனையே அழைக்கட்டுமா வீராத்தி கோயில் கொண்ட பாலாத்து காரியவ இருக்க முடி மாறியல அழைக்கட்டுமா அந்த இருந்து வரும் தர்மவள அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கார கையேழு பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கார கையேழு பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா அந்த கண்டு நல்ல மாறியல அழைக்கட்டுமா கோவ கூடி இருப்பா கோணியம்மா ஈஸ்வரியே கொடுத்தாள் தேவியல அழைக்கட்டுமா அந்த குணமான மாறியல அழைக்கட்டுமா பொள்ளாச்சி வீட்டிற்கும் பொங்காளி மாறியவ பொருளோடு ஆடி வர அழைக்கட்டுமா அந்த உடுமலை மாறியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரங்கையேழு பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரங்கையேழு பேர அழைக்கட்டுமா விவசாயம் இல்லை என்றால் உண்ண உணவும் இல்லை விவசாயத்தை மறுப்பவன் தமிழகத்தில் வாழ தகுதியில்லை என்று தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி நடுவரவர்களே நல்ல ஊர் நல்ல மக்கள் உண்மையாலுமே ஒத்தக்கால் மண்டபம் எத்தனையோ ஊரில் போய் பட்டிமன்றம் பேசுகிறோம் தமிழ்நாடு வெளிநாடு 1000 ஊர் போனாலும் நம்ம சொந்த பந்தம் இருக்கிற ஊரில் பேசுகிறதே எனக்கு ஒரு தனி சிறப்புங்க இன்னைக்கு ஆடு வளர்த்து அடியோடு போய் மாடு வளர்த்து மண்ணா போய் கோழி வளர்த்து கொப்பு மாடா போய் ஒருத்தனை என்ன பண்ண எதை தொட்டாலும் விளங்குறது இல்லை பொண்டாடிக்காரி அள்ளி கரிச்சு கொட்டு இந்த பாலா போனவனை கட்டி இந்த பொழப்பாச்சு இந்த எரிச்சனாய் கட்டி என் பொழப்பு இப்படியாச்சு இந்த கொள்ளையில் போய் எல்லையில் வந்து அவனை கட்டி என் பொழப்புக்கு இன்னைக்கு கோவனை கட்ட கூட விதி இல்லாத போச்சுன்னு பேசியே இருந்தாளுங்க நீ சொன்னு பாருங்க எல்லா பெண்களும் எப்படி சிரிக்கிறாங்க அல்ல அவை உருசுமார்களை பேசுறதான் நான் புதுசாக பேசுறேன் அக்கா நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வாழத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற மகராசி எல்லாருமே நல்லவையா அது முக்கியமாக கனடாவிலிருந்து வந்த மகராசி ரொம்ப நல்லவோம் எதுக்கு வம்பு கம்பு குச்சி வரக்கணத்தில் தண்ணி போது கம்புக்கு நான் அதிகத்து கடையோடையாம போவானே நான் பேசுறது பூரா ஈரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பொம்பளையில் தான் பேசுறேன் கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் ஆமா கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் தெற்க கடலோரம் நடுவர் அவர்களை இப்படித்தான் பொண்டாடிக்காரி பேசிட்டே இருந்தா ஆம்பளை மூஞ்சி சோர்ந்து குச்சிருந்தேன் அப்புறம் பால் கடைக்கு போன விட்டு அங்கே சொல்லிக்கிறாங்க அடே சத்தியமங்கலத்துக்கு வாடவரம் இருக்குது ஊர் அங்கே அத்திப்போன புதூர் போனீங்கன்னா வள்ளுவன் ஜோசின்னு சொல்கிறேன் போய் கேட்டு வாவா மாயில் நல்ல வார்த்தை வந்தால் விளங்குவியாமல் போவான் இன்னைக்கு யார் தான் பஸ் இருக்குது கார் இருக்குது எடுத்து பிடிச்ச போகலாம் அன்னைக்கு ஏது
அல்ல போடி நிறைய போனேன். இன்னைக்கு பவானி ஆற்று குறுக்க கொடிவேரியில் ஆத்துக்கால் போட்டாங்க பாலம். அன்னைக்கெல்லாம் இல்லை, பரசல்ல தான் போவோம். போய்க்கிறேன் பொழுதாட 6 மணி ஆகி போச்சு. வலுவு நின்றுருக்கிறேன். போயிட்டு காத்தாலைக்கு நான் கையை காலை கழுவிட்டு நீ சாதம் பார்க்க மாட்டேன்ட்டேன். இவனுக்கு எக்கச்சக்க கோவம் ஏறாளம். ஏன்டாங்க மாமியோட இருக்குது, நம்ம இப்போ அடுத்து திருச்சி படிச்சு காத்தால வாரக்கு நான் கோயம்புத்தூர் தெற்கிறது வார ஒத்தக்கால் மண்டபத்தில் இருந்து நீ போய் காத்தாலைக்கு வாங்குறேன். நான் எங்கடா போட்டுட்டு இருக்கிறேன் அந்தாலும் சொல்லிக்கிறேன். இங்கெல்லாம் பொட்டப்புள்ளி இருக்கிறோட 6 அசுலூர் தங்க வைக்க மாட்டா, நீ என்னமோ வந்து போய் போட்டு வந்துட்டேன். சரின்ட்டு இவன் போயிருக்கிற ஒரு கோயில் இருந்துக்குது. போய் புள்ள குறு குயின்னு குச்சிட்டேன். வெடியும் மழை, கருங்காத்து கருமலை கலந்தடிக்குது, செங்காத்து செம்மலையும் சேர்ந்தடிக்குது. வெடிச்சு பார்த்தா ஆற்றுல செந்தண்ணி கொப்புளிச்சுட்டு போகுது. சாமி கும்பிட்டு போட்டு தண்ணி வாத்துட்டு ஜோசியார்கிட்ட போய்க்கிறேன். ஜோசியாரும் கேட்டிருக்கிறேன், ஏன்டா நீ ஒன்றும் சாவலியான்னு. இவ கீழே கிடந்த கல் எடுத்து மண்டையிலோட போய்க்கிறியா. ஏன்டா நான் பொழைக்கிறதுக்கு வழி தேடி வந்தா நீ ஒன்றும் சாவலியான்னு கேட்குறியாடா எல்லை கொள்ளையில் வந்தவனேன்னு. அது ஜோசியார் சொன்னாரன், சாத படி பொழுதாடி நீ இடியாரிக்கு செத்துருக்கோன்னு நீ வெடி வரைக்கும் உசுராடு இருக்கிறீங்க. இது எப்படா பொழைச்ச பொழுதாடி எங்கே போய் படுத்தின்னு இருக்கிற. இங்கே என்ன இங்கே ஒழுத்தியோட இருக்குது மச்சான் மட்டான்னு அரியன் போய் 5 வகை ஆக்கறக்கு ஆத்தக்கரையில் போன ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்குள்ள போய் குறு குயின்னு குச்சிட்டு சரி குச்ச சரி என்ன வேண்டுனீன்னா சுத்தி முத்தியும் பார்த்து சாமி சிலை நல்லா இருந்தது, மண்டபம் பிடிச்சு கிடந்தது. வள்ளுவம் வாயில் ஒரு வார்த்தை வந்து நல்ல வனம் சம்பாரிச்சா இந்த மண்டபத்தை இடிச்சு போட்டு ஒரு நல்ல மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம்னு மனசில் என்னன்னு சொன்னானா. என் அருமை உறவுகளே, மனசில் நினச்சவனுக்கு அந்த வத்திரகாளி ஆத்தா தக்காத்தி கொடுத்து உசுர இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன வண்ண காத்திருக்கிறாளோ அவள் அருளால் அவள் தாள் பணிந்து. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இன்றைய தமிழகத்தில் தேவையான தலைப்பு. ஒத்தக்கால் மண்டபத்தில் பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? வாழ்க்கையில் வசந்த கால மகிழ்ச்சியை தருவது திருமணத்துக்கு முன்பா அல்லது திருமணத்துக்கு பின்பா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா? அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னா. எவன் விளங்குன நான் விளங்கோ. இங்க 6 விளங்கி இருக்கிறா. அண்ணா கல்யாணத்துக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோமுங்க, சூரக்கோட்டை சிங்கக்குட்டியாட்டு இருந்தோமுங்க. என்னைக்கு இவளுக்கு கழுத்துல தாலி கட்டணுமோ பாளையங்கோட்டை பன்னிக்குட்டியாட்டு ஆயிட்டோம். அண்ணா அவர் சொல்றாரு 3 முடிச்சு போட்டேன். எல்லாரும் மனசு தொட்டு சொல்லுங்க, 3 முடிச்சு நீங்க போட்டீங்களா? நான் கொண்டித்தான் விட்டேன். எவ்வளோ ஓட்ட முடிச்சுக்கு நான் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு முடிச்சு எங்க அக்காக்காரி போட்டா, ஒரு முடிச்சு அவியக்காக்காரி போட்டா. நான் போட்டது ஒரே முடிச்சுதான். ஆனா இவன் நீதான் 3 முடிச்சு போட்ட. நான் சத்தியமா போடல. போட்டாங்களா 3 முடிச்சு நீங்க போட்டீங்களா? 3 முடிச்சு ஒரே ஆள் மட்டும் தான் போட முடியும். யார் தெரியுமா? எவனெல்லாம் கூட்டிட்டு வர்றானோ அவன் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா எவனும் கூட வரமாட்டேன். இவியக்கால் வரமாட்டா. போட்டது 3 முடிச்சு. சரி 3 முடிச்சு போட்டமே. ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து, வங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலம் மாறு கண்டதில்லையே, என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்தவனம் இல்லையே, எனக்கு வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் என்ற கூட வரும் நிழல் போலே நாடல்லவா, கண்ணன் கண்ட ராதையன ராமன் கண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே, மனசில் வீசுமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன், காலமுள்ள வரைக்கும் காலடியில் நடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது நம்ம பொண்டாட்டிக்கேரி நம்மளை பார்த்து இப்படி பாடியிருப்பாளா? வட்டல்ல சோத்த போட்டதுக்கல்ல என்ன கல்யாணம் பண்ணி 25 வருஷமானாலும் எங்க அப்ப எங்க நொண்ணே எந்த எழுச்சுவா புருஷன் நினைச்சு பாரு. இந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. கஷ்டப்பட்டு சந்தோஷமா பண்ணுவான். வாத்தியார் சொல்றாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் இருக்க மாட்டேங்க? பொண்டாட்டிக்கு மாசமான கவர்மெண்ட் சம்பளம் வருது. நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ரிட்டையர் ஆகி 10 வருஷமானாலும் ஒன்று புருஷன் பொண்டாட்டி பென்ஷன் வாங்குறீங்க. நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஒத்த பிள்ளை பெற்று அவளை வடவழி கட்டி கொடுத்தா அவள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. பையனுக்கு மாசமான பேங்க்ல சம்பளம் வருது. நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. இல்லாத இருப்பீங்க. இல்லாத வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபைதரில செல்லாதவன் வாய் சொல்லுட. மாசமான 30ஆம் தேதி சம்பளம் மட்டும் இல்லாத வரட்டு உங்க மகன் உங்க மரும விட்டுவாளா வீட்டுக்குள்ள சேலை தூக்கி கட்டுவ. அப்படி எங்கடா மாப்பிள்ள போனேன்
ஒரு மாசமா போய் ஒரு சுத்தி பாட்டு வந்தா சட்டி வச்ச சோத்துக்கு எங்க போறதுப்பா? வருமானம் வேணுங்க நடுவர் அவர்களே. பாசம் இன்னைக்கு வருமானத்தை ஒரு அடி அடிக்குது. அக்கா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. பாருங்க எங்க அக்கால திருமணத்துக்கு அப்புறம் என்ன சந்தோஷம். சேர்ல குறைச்சனா குந்தாணி சேர் வர வந்துருக்குறா. எங்க மச்சான் பாடுபட்டு போட்டா தின்னுட்டு வீங்கிட்டே போறான். அளவா தின்னாத்தானே அவ சேசிப்பி மண்ணை வாரி போடுற மாதிரி நல்ல உணர்த்தியா கொப்புன்னு விட்டுலுது இல்லையா? அங்க கஞ்சி குடுத்துதாச்சே, அங்க வர காப்பிட்டே வக்கு இருக்காது. இங்க புருஷன் வீட்டுல வந்து நெய் தோசை அப்படியே முறுமுறுன்னு. இந்த லட்சணத்துல டயட் இருக்கிறாளாம் எங்க அக்கா. டயட்ல இருந்தே எப்படின்னா அப்ப டயட்ல இல்லாம இருந்து எப்படி இருப்பா? எங்கரா மாணிக்கக்கா, நீ மட்டும் என்ன கோலை கொடி கெடுக்க குட்டை கலப்பை காட்ட கெடுக்க முக்காப்படி முத்திரிப்பொடி 3.25 அடியில் 30 அடியில் வீசிட்டு வந்துருவேன். நடுவர் அவர்களே, உண்மையா சொல்றேனுங்க, கல்யாணத்துக்கு முன்னால 2 வாரம் சம்பாதிக்காத இருப்பேன். எல்லாம் ஆளுக்கு ஒன்றா சேர்ந்து அட இப்படியா சுற்றி திரியாடா, அட ஒரு கண்ணாலும் காய்ச்சி மூச்சுட்டு உனக்கு வீடு கொடுத்தனம் ஆகிடுது 2 வாரம் சம்பாதிக்கிறான்னு ஒரு தொழில் பண்ணி கொடுப்பாங்கல்ல. பெரியவரெல்லாம் சேர்ந்து ஒரு சீட் நாட்டை போட்டு ஒரு கடை கண்ணி வச்சு கொடுக்குறாங்கன்னு வைக்கும். அப்போ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து மவராசி என்ன சொல்லணும்? தேவையில்லையே. எங்கள் ஒத்தக்கால் மண்டபத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு 5-10 சீட்டு போட்டாங்க, ஒரு கடை கண்ணி வச்சப்போ நல்லா பிழைக்கிற, அப்படித்தானே சொல்லணும். ஆமாங்க. அப்படி சொல்ல மாட்டான். கல்யாணத்தில் வாக்கணும் நாங்கள் எங்களுக்கு கோப்படும் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? நான் கால் வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால அவன் உட்கார பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப காலை வச்சோன்னா குடும்பம் கிட்டு 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 கிட்டுன்னு வளருது. இதே 2 மணவன் சம்பாரிச்சவே வேற கொரோனாவில் கொள்ளையது கம்பெனி மூடிட்டாங்க. திருப்பூர்ல பாலியன் கம்பெனி இல்லை, மில் இல்லை, இந்த ஜிஎஸ்டி ஓஎஸ்டின்னு கண்ட கருமத்தை போட்டு எல்லாம் முடிச்சு போச்சு. அப்ப என்னங்க சொல்லணும்? நாங்களும் என்னென்ன தொழில் பண்ணி பார்க்குறோமலே, கெட்ட இறகம் இந்த ஆளுக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. நம்ம பொண்டாச்சு மாசாணியாத்தா கோயிலுக்கு மடிப்பச்சு எடுத்து போடணும் வேண்டிக்கிறேன். அது அந்த பத்திரகாளியாத்தா மனசு வச்சா 2 வணக்கணும் சம்பாரிச்சா, அப்படியெல்லாம் சொல்லணும். ஆமாங்க. அப்படியே சொல்லுவா. இனி எங்க கேட்டாங்களே, நடையா நடந்தாங்க பாரப்பட்டியிலே. கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவனு மழை பச்ச பட்டியில 7 மட்டும் வந்தாங்க என்ற கெட்ட கிரகம் இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சு. அப்ப கல்யாணத்துக்கு முன்னால சம்பாரிச்சு நல்லா வருமானம் கொடுத்து புருஷனா இருந்தா இவ காலு வச்ச யோகம். வருமானம் இல்லைன்னா அவன் தோசிக்காலனா. நடுவரவர்களே, என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருந்தேன். அவன் சொன்னாடா அருவு கட்டவன அது வாசல் போட்டு வலிக்கிறது மூஞ்சியிலே போடுவாங்கண்ணா. நான் கேட்ட கொரோனா காலத்தில் ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா எனத்துக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது. அப்போ இந்த மூஞ்சியில் பிம்பிள்ஸ் கிருமினால தான் வருது. இப்போ இந்த கிருமி நீக்கிறக்கு அந்த மாட்டுச்சாணி போடப்படாதா? அருமையான வருது. அப்படித்தாங்க சொன்னேன். அதுக்கு போய் என்னை அடிக்க வராளுங்க. மரியாதையா பணம் கொடுக்குறீங்க இல்லையானே? எவ்வளவு அடினே? 4500 எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டுதக்கா. குன்னத்தூர் சந்தையில் 4500 ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டு வருஷம் 2 குட்டி போடுமில்ல. வெள்ளத்துக்கு நான் மூஞ்சி கழுவுறதுக்கு 4500 கேட்கறேன்னு சொல்லி 1/2 கிலோ பிளிச்சி போடுற வாங்கி கொண்டு கொடுத்தேன். அவ சொன்னாடா அருவு கட்டவன இது கக்கூசுக்கு போட்டு கழுவுறது, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா? நான் சொன்னேன் ஆளானப்பட்ட பாத்துணுமே பழப்பழன்னு வெள்ளையாவதுன்ற மூஞ்சி ஆவாத போடு. கேட்டேன் இதுங்கிறாளக்கா, நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, நான் எனத்துக்கு மேக்கப் போடுறேன், பார்க்கறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன்னு வருஷம் கட்ட சொல்றேன். சண்டாளியே, தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் போட்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்ச நான் ஊடு விட்டு வெளியே வர முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? உழவர் சந்தை காய்கறி வியாபாரத்துக்கு போக முடியுமா? இல்ல மாடுதான் வாங்கி விற்க முடியுமா? பேசுறாங்க பேச்சு 2 லேடிஸ். பொழுதா ஒழுக்கி டிவி நடுவுறவர்களே, அந்த காலத்துல பொழுதுக்கு பொம்பளை வாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு இன்னைக்கு ஒத்தக்கால மண்டபம் ஸ்கொயர் ஃபீட் 7000 ரூபாய்க்கு போகுது. இன்னைக்கு இந்த 50 வருஷத்துக்கு முன்னாலே கப்பு விளைஞ்சது, ராய் விளைஞ்சது, தெனை விளைஞ்சது, நெல் விளைஞ்சது பூரா காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி இன்னைக்கு வெள்ளை வேட்டியாட்ட அரிசி இல்லைன்னா பொம்பளைகளுக்கு தொண்டையில சோறா இருக்க மாட்டேங்குது. அன்னைக்கு மச்சாண்டா போண்டாட்டி கொழுதுன போண்டாட்டி எதுக்கு நின்று ஒல்லுல ஈடுறக்க போடணும். 4 மூளை ஒல்லுக்குள்ள ஷோ ஷோ அங்க நான் முடிச்ச கம்பரிசி ஷோ ஷோ அங்க எதுக்கிட்டு ஷோ ஷோ அங்க ஈடுறக்க ஓட்டம்னா ஷோ ஷோ. அது உனக்கு விஷயம் தெரியாதா? பாக்கி லட்சுமியில ராதிகா மாசமா இருந்தா அது என்னன்னு பாரு. அவளுக்கு இருக்க 50 வருஷம் அவ இப்பத்தான் மாசமானா.
ஆனாலும் போச்சாது அவங்க வழி கொழுத்து மழா கொழுந்துட்டா சத்தியாக்கா. அதுக்கு போய் ஈஸ்வரி தான் காரணம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாக்கா. அப்படி வயசான காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடாடாடா கண்டறியாதம் போட்டு வடைச்சானா காடு மாடல இழுத்தடிச்சாடான்னு அந்த தங்க மயிலுன்னு ஒருத்தி கட்டிட்டு வந்துக்கிறாங்க. அவன் பொழுதா வரைக்கும் மாமனார் போய் போட்டு கொடுத்துட்றான். அவன் பொண்டாட்டி வேற கோமதின்னு கூப்பிட்றத விட தங்க மயிலுன்னு கூப்பிட்டு கிடக்கிறான் அவன். பின்ன நானா பாக்குறேன். நடுவர்களே, இந்தியாவை மாத்திர தமிழ்நாட்டை மாத்திர அதை மாத்திர இதை மாத்திரம்னு சொல்கிற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா உங்களால் டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. ரிமோட் பிடிங்க வச்சு கொடுக்க மாட்டா. வேறு ஐபிஎல் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது, குறி ஸ்கோர் பார்க்குறோம்னே. ஸ்கோர் வேணுமா, நைட்டு சோறு வேணுமா? சோழி பிடிச்சது விளம்பரம் போட்டாங்கக்கா. அடி குறி செய்தி பார்க்குறோம்னே, நீ மாற்றி போடவிட்டு பாத்ரூம் வர ரிமோட்டை கொண்டையிலே சொல்லிவிட்டு போகிறாங்க. அடி குறி ரிமோட்டை நீ மாற்றிடுவேன். ஆம்பளை கிடைக்குது ரிமோட்டு, மாசமான 350 இழிச்சுவாய் நாம தானே கட்டுறா, கேபிளுக்கு நாம தானே கட்டுறா. அந்த ரிமோட் எப்போ கிடைக்குது? அல்லா நாடகம் முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி 11 மணிக்கு கொடுப்பா. இந்தா நீ பார்த்து தொலை. நாம எதையாச்சும் போட்டோம்னா 2 கழுட்டு பயில வந்து கொதிட்டு மருந்து கண்டுறானுவோம். வாங்கடா பேராண்டிகளை உங்களுக்கான மருந்து கொடுக்குற வாங்கடாங்கிற. இந்த மானங்கட்ட உழைப்பு எங்கெங்க போய் சொல்றது? வளைய விரிச்சு வச்சு அதில் போய் நானே மாட்டிக்கிட்டு பெடி விலங்கெடுத்து பெரிய வடி நானே தான் பூட்டிக்கிட்டு வாசல் இல்லை வழியும் இல்லை பல ஒரு விதையும் இல்லை வேணாயா பொன்னாட்டி நான் போறேன் கண்வாதா பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆனாலும் பாட்டில் விட மாட்டேங்கிறேன். அவங்க அப்படிதான் போற பாட்டு கடை பார்த்தா அந்த தாய்ப்பாசம் விழுக்குது கிளிங்க்லாம். அப்ப யாரு காரணம்? நடுவரவர்களே, ஒரு தாய்மைங்கிறது கிடைத்தற்கரிய வரங்க. இன்னைக்கு கல்யாணம் மூச்சு பிள்ளை எவளாச்சும் கண்ணால மூச்சு வருஷமா புள்ள பத்துக்கிறாளா பிளான் பண்றாங்க. ஜாலியா இருக்க வேண்டாமா? அப்பதான் இழுச்சுவாங்க புருஷங்கிட்ட இருக்கிற காசுலாம் கரைக்கல. அனிமூனு போனாங்களாமா. அனிமூனு நான் தான் அனிமூனு போனேன். அப்பதான் எங்க அப்பா 50,000 ரூபாய் உனக்கு கொடுத்தாரு. அனிமூனு போயிட்டு வாடா. ஒன்னா போனா செலவா போகணும். நான் மட்டும் தனியா போயிட்டு வந்தேன். தனிமூணு 50,000 6 வீட்டு காசு கப்பர் வீட்டு காசு நன்மதி கொடுக்குறாங்களாமா. சும்மா கட்டிட்டு வந்து 40 பவுன் போடலையா? கல்யாண செலவு 16 லட்சம் ரூபாய். 15 வருஷமா இன்னும் கடன் கட்டிட்டு இருக்கிறேன். நீங்க 40 பவுன் ஒரே ஒரு தடவை போட்டதோட உங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் எத்தனை போட்டிருக்கிறேன் தெரியுமா? வாரம் எங்கள் மாமியாளுக்கு இட்லி போடுறேன், வாரம் எங்கள் மாமனார் கோட்டரை வாங்கி ஊத்துறேன், மாதம் என் மச்சனுக்கு பணம் கட்டுறேன், மாதம் ஒருக்க கொழுந்தியாளுக்கு துணி எடுத்து கொடுக்குறேன், காது குத்து கல்யாணம் கடா வெட்டு சீரு சிறப்பு கருப்பு இளவு வீட்டில் என்ன வேணாலும் நான் தான் கொண்டு போய் மொய் பண்ணணும். நம்ம மச்சன் அது எப்படி சொல்லுவா பாரு. எங்க அண்ணன் தம்பி யாராலும் வந்தா ஒன்னே மாற ஒன்னே நம்ம வீட்டுக்கே வார. நம்ம வீட்டுக்கு வர்றது தகச்சு விட்டு போவானா? எதுக்கு வாரானவே? வாரமான வாரம் பள்ளி வச்சுட்டு அப்ப உன் தம்பி எதுக்கு வாரமான வாரேன்? கறி சோதிக்கு இருக்கு அல்ல. அது பாருங்க, நம்பியூர் சந்தை போயிட்டு என் பிள்ளை இன்னைக்கு மீன் வந்துக்குது மீன் எடுத்தான்னு தான் கேட்பேன். நல்லா 2 கிலோ மீன் நெய் மீனை வெட்டிட்டு வாங்கம்பா. நான் ஊடு வாரக்குள்ள எங்க மச்சான் வந்துருவேன். எப்படித்தான் அந்த நாய்க்கு மூக்கு வைக்குதோ தெரியல. நானு அப்படி பெருமநல்லூர் போலான்னு வந்தனுங்க மச்சே. அப்படி உங்களை 2 பாட்டு போலான்னு வந்தனுங்க. இவன் பெருமநல்லூர் போறக்க வந்தேன். இந்த நாய் போட்டு சொல்லிக்கிறான். நாம போய் கடகண்ணிக்கு போயிட்டோம் இல்ல தோட்டம் போயிட்டு மாட்டாவத்து கட்டிட்டு வந்து வாப்போ 2 கிலோ மீன்ல தலை வாழு மட்டும் தான் கிடக்கு. முண்டம் இருக்காது. எங்கடி முண்டம்னு இந்த 2 முண்டம் திட்டு இருக்கு. எங்க ஆளு எலும்பு கரையுமாங்க, ஆட்டு எலும்பு. அப்படி ஒரு அக்குறும் உண்டாயா? 1.5 கிலோ கறி கூறுகறி எடுத்து கொடுத்தனக்கா ஆட்டு எலும்பு கரைஞ்சு போச்சுக்கிறாக்கா. அணியாய அக்குறும் பிடிச்ச நாயவோ
எங்க அக்காக்காரி எங்க கூட பிறந்த ஒன்னா பிறந்த கொடி ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி சேர பிறந்த கொடி சேர் முளைப்பால் குடிச்ச கொடி எங்க அக்காளுக்கு ஒரு 5000 10,000 நான் கொடுக்கப்படாத நடுவரவர்களே தாராளமா கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டேன் நான் இவளுக்கு கொத்தடிமையா நடுவரவர்கள் இன்னொருக்கா பிறக்க போறோம் எங்க அக்கா கூட நானு தாராவரத்து கட்டி கொடுத்துருக்கிறேங்க சண்டால பாவி நாய் 60 பவுன் நகை ஓட்டணுங்க இந்த பாலா போன எரிச்சுனா எல்லாம் வித்து குடிச்சு போட்டேன் தொலைஞ்சு போச்சார ஒரு 5000 ரூபாய் கேட்டாளுங்க குடுறா சாமி நான் 4 வாரம் கொடுத்துறேன்டா குழுவுல லோடு கட்டிக்கிறேன் வந்துருமடா சொல்லு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க நடுவரவர்களே பொம்பளைகள்லாம் புருஷரை கண்டு பயக்கிறாங்களோ பயக்கலையோ இந்த குழுவுக்காரனை கண்டா கிடு 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 கிடுன்னு நடக்கிறாளுங்க திங்கக்கிழமை ஒரு குழுவு செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு புதன்கிழமை இன்னைக்கு ஒரு குழுவு அதுக்கு பேர் குழுவு இல்ல பூரா புழுவு கட்டுப்பாட்டிக்காரரோட மோசமா வசூல் பண்றான். தண்ணி போட்டு போய் வீட்டுல படுக்கிற ஆம்பளைக்கு பஞ்சனாதன ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போறேன் இங்கேயோட கேட்டுக்குங்க போய் வீட்டுல மப்புளு படுக்கிறவே டவுசர்ல பணம் இருந்தா உஷாரா எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு படுக்கணும் ஏமாந்து மப்புளு போய் டவுசரோட படுத்துட்டீங்கன்னா வெடிச்சு காத்தாலே டவுசர் இருக்கு பணம் இருக்காது நீ கடையில் போய் டீ வாங்கி குடிச்சிட்டு மிளகை வேறி கை உள்ளுடுவேன் 500 ரூபாய் வச்சமே காணமே அங்கதான் ஆட்டை போட்டுக்கிறானே வீட்டுல போய் பொண்டாட்டி கேட்டு பாரு ஏண்டி பாடா 500 ரூபாய் எடுத்தியா நீ எங்க தண்ணி போட்டு கிடத்தி அங்க போய் படுவோம் அதனாலதான் நல்லா டவுசரை போடுறதில்ல ஒன்லி கோமன் தான் நடுவரவர்களை பெருமை பேசி குடும்பத்தை கெடுக்கிறாளுங்க கல்யாணம் வைக்காத பசங்கள்லாம் இருக்கிறீங்க சொல்றேன் கேட்டுக்கா பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் கற்பகம் யூனிவர்சிட்டியில கோர்ஸ் இருக்குது 1.5 லட்சம் ரூபாய் கட்டி முதல்ல அதுல பாஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் இவ்வளவு காலத்துல தாலி கட்டுங்க எங்க அக்கா வந்தா ஏன் சாமின்னு ஏடா மச்சான் நேரம் மாட்டை வாங்கிட்டு வந்துட்டுது 65,000 மாமா பணம் 60 இருக்குது கண்ணுக்குட்டி வித்து போட்டேன் அந்த வியாபாரி குடிச்சுக்கிட்டு போன இன்னும் பணம் கொடுக்கல ஒரு 5,000 கொடு அவன் மேல வந்து வாசல்ல நிக்கிறேன் எனக்கே கேவலமா இருக்கு இந்த நாய் தண்ணி போட்டு மழை கிடக்குறேன் ஒரு 5,000 கொடுறான் கொடுக்கக்கூடிய தகுதி உண்டு ஒரு நாளைக்கு பட்டிமன்றத்துல 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் எங்க அக்காளுக்கு ஒரு 5,000 கொடுக்கப்படாதா அப்படின்னு திரும்பி பார்த்தேன் இவ்வளவு காணோம் ஓ சனி நாளை காண மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்படின்னு திரும்பினேன் சோறாக்குற வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் இங்க வாடா லூசு போயலன்னு அர்த்தம் மல்லுத்தன் மாமனைகிட்டே போன சனி ஜட போடுதே என்ன 7:30 கூட்டி இளவெழுத்துல போறாள தெரியலையே அப்படின்ட்டு உள்ள போனேன் ஆறு வந்துக்கிறா உங்க நங்கைய வந்துக்கிறேன் ஆறு கொக்காக்காரியா நான் மரியாதையும் உங்க நங்கையாங்கிறல்ல கொக்காக்காரியா என்னவாமா பணம் ஒரு 5,000 வேணுமாமா நீ என்ன சொன்ன இல்லையே நான் உன்னை ஒரு பேச்சு கேட்டு அப்படியே சொன்ன நீயே 20 தானே எந்திரிச்ச நடுவர் அவர்களை இந்த கூறுகட்ட குந்தாணி பூரா சமையல் வீட்டுல இருந்து நானும் எங்க அக்கால் என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டுக்கிறேன் சரி என்ன குடுக்கிட்ட என்ன என்னை எடுத்து கேக்குறீங்க உங்க அக்கா நீங்க சம்பாதிக்கிறீங்க குடுங்கண்ணா எனக்கா இன்பம் கொழுந்து 20 பக்கம் சாச்சு போச்சு ஒரு நாள் இல்லாத 2 நாள் அப்படி சொல்றாளேன்ட்டு அபோட் டர்ன் பண்ணேன் குடுங்க குடுங்க 5,000 மட்டும் கொடுக்காதீங்க 47 வகை அதையும் கொடுங்க நான் போட்டு வந்தது 60 வகை அதையும் கொடுங்க எங்காயா உனக்கு கருப்பு கழிச்சு கருமாந்திரம் பண்ணது 11 வகை அதையும் கொடுங்க மாடு வித்து வளம் 97,000 அதையும் கொடுங்க பூமி 16 ஏக்கரா எழுதி கொடுங்க இணையும் என்ற வயனி நடுத்தரவுல கொடுங்க அவ கேட்டது வெறும் 5,000 பையன் தூங்கிட்டு இருந்தானக்கா போய் உட்டாவார் முதுகுல ரையின்னு ஒண்ணு గొప్పకారు బూరంగా నొత్తకే ఏత్తరానామా உனக்கு தூக்கம் அதே இதுக்கு தந்தாள் அப்பவே கல்யாணம் பண்ணாதீன்னு சொன்னேன் நீ கேட்டியா எது அவன் சொன்னானா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே அன்னை வளர்ப்பிலே பாதை தவறிய கால்கள்
ஆ